ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம அனிமேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், நம்ம பூட் ஸ்டாப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணாமோ நம்ம எல்லாமே நம்ம ஓனாக பண்ண வேணாம். பிகாஸ் HTML CSSங்கிறது இந்த ஒரு என்ன சொல்ல, இந்த ஒரு லைஃப் டைமில், இந்த ஒரு சுச்சுவேஷனில், இப்போ இருக்க காலத்தில் இதெல்லாம் ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் ஆகிடுச்சு. யாருமே போயிட்டு ரொம்ப டீப்பாக CSS கற்றுக்கிட்டு அப்படிலாம் யாருமே பண்ணுறதில்ல. பிகாஸ் இதை விட நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. HTML CSSங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் வரும். அந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் என்னென்னலாம் மனசுக்கு தோணுதோ அந்தளவுக்கு அட்வான்ஸாக பண்ணலாம். அதனால் எல்லாருமே HTML CSS ரொம்ப ஒரு பேசிக்காக தான் கற்றுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இப்போ அனிமேஷன்ஸும் நம்ம CSS தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பண்ண முடியும். கஷ்டம்லாம் கிடையாது. பட் அது ரொம்ப டீப்பாக நம்ம கற்றுக்கணும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரி யாரும் விரும்ப மாட்டாங்க. வேலைக்கு ஆள் எடுக்கிறது கூட உங்களுக்கு பூட் ஸ்டாப்போ இல்லை இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் தெரிஞ்சு தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அனிமேட் CSS அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஸோ அனிமேட் CSS அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பூட் ஸ்டாப் மாதிரி தான். இதில் இது ஜஸ்ட் ஒரு டவுன்லோட் animate.css அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு CSS ஃபைல் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு டவுன்லோட் ஆகலை, இந்த மாதிரி ஆயிருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இதுக்கு போயிட்டு இப்போ இதில் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். CSSல ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். animate.css அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிடுறேன். இதில் கிட்டத்தட்ட 3000 லைன்ஸ் மேலே இருக்குது. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம லிங்க் பண்ணிடலாம். ஸோ லிங்க் CSS, இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி CSS ஃபோல்டர் உள்ள animate.css. ஓகே, ஸோ அது ஓகே. இப்போ இந்த animate.cssல என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸ் இருக்குது. ப்ரௌன்ஸ் அப்பு ஆகும், இல்லை ஸ்லைட் டவுன் ஆகும், லெஃப்ட் ஆகும், ஸோ இல்லை ரொட்டேட் லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ என்ட்ரன்ஸு, ஸ்பீட் அவுட்டு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபேட் அப்பு, இன்னும் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட நிறையா விஷயங்கள் இருக்கும். எப்படி வரும், இந்த மாதிரி நிறையா அனிமேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வியூ ஆன் கிட்டப் அப்படின்றீங்கல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டுவாங்க. இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது பாருங்கள். யூசேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லிங்க்கை ஹெட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த CDN நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. அண்டு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஆட் த கிளாஸ் அனிமேட்டட் டு அன் எலமெண்ட். அதுக்கப்புறமா இன்ஃபினிட் வேணால் இன்ஃபினிட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் நேம் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அனிமேட்டட் அப்படின்னு போடணும். உங்களுக்கு இன்ஃபினிட் டைம் இதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஃபினிட்னு போட்டுட்டு, இப்போ நம்ம இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு கிளாஸை போட்டுட்டு நீங்கள் டிலே 2 செகண்ட்ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிலே செகண்ட்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போது நமக்கு இது தெரிஞ்சிருச்சு கரெக்டாக. இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த கிளாஸை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்ம எதை டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜ் ஸ்லைடருக்கு கீழே ப்ரொஃபைலில் வரும். கரெக்டாக? ப்ரொஃபைலில் இது இல்லைன்னு நினைக்கிறேன், இது பேரலக்ஸ் எஃபெக்ட்டு, இதுக்கு மேலே ப்ரொஃபைல் இருக்குது. இந்த இமேஜுக்கு நான் இந்த கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணாமல் இதை மட்டும் காப்பி பண்ணி இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா 2 செகண்ட்ஸ் அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகுது. பார்த்தீங்களா? அண்ட் இப்போ நம்ம இன்ஃபினிட் டைம் இப்படி போட்டிருக்காங்கல்ல, இது அனிமேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த இன்ஃபினிட்டை எடுத்துகிட்டு இந்த டிலே 2 செகண்ட்ஸையும் எடுத்துட்டேன் அப்படின்னா, பவுன்ஸ் அண்ட் அனிமேட்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறையா விஷயங்களை பண்ணலாம். பேக் போனோம் அப்படின்னா நமக்கு ரோல் இன்னு, ஸோ ரோல் அவுட்டு, இது மாதிரி நிறையா காட்டுதா. இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபேட் அப்பு, ஃபேட் டவுனு, இல்லை ஸ்லைட் அப்பு அப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்லைட் அப் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்லைட் லெஃப்ட் இருக்குது. ஸோ இப்போ ஸ்லைட் லெஃப்ட் நான் இருக்குது இல்லையா, ஸோ ஸ்லைட் இன் லெஃப்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்லைட் இன் லெஃப்ட். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸ்லைட் லெஃப்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு அடுத்த இமேஜ் கரெக்டாக நடுவில் இருக்கிற இமேஜ், இதுக்கு நான் ஸ்லைடு அப் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அனிமேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்லைடு
ஐ வந்து கேப்ஸில், அப்போ ஆர் வந்து கேப்ஸில். ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது ரைட்டில் வருது, பட் நான் வந்து அப்பு கொடுக்குறேன். ரைட் அப் யூபி அப் அப்படி கொடுக்குறேன். ஸோ அப் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இது வந்து அப் வரதுக்கு பதிலாக நம்ம ஓகே. ஸோ இப்போதைக்கு அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சேஞ்சஸ் பார்த்துக்கலாம். இப்போ அனிமேட்டட் ஸ்லைடு இன் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நமக்கு அந்த இமேஜ் வந்து ஒரு மாதிரி அனிமேஷனாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ இதை வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபேட் இன்னு, ஸோ ஃபேட் அவுட்டு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபேட் இன்னுங்கிறதுல ஒரு பேசிக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதிலே வந்து ஃபேட் இன் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வந்து H1 கொடுத்து பார்க்குறேன். ஸோ H1 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட் சிம்பிளாக முதல்ல ஒரு கிளாஸ் பண்ணுங்கள், ஈக்குவல்ஸ் டு பண்ணுங்கள். இதில் வந்து கிளாஸுக்கு வந்து அனிமேட்டட் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணும்? இப்போ நான் வந்து ஃபேட் இன் எக்ஸ் அப்படிங்கிற இந்த வேணும் எனக்கு. அதனால் நான் பண்ணிட்டேன். நான் ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வரல. மேபி ஃப்ளிப் இன். ஓகே, நான் தப்பாக பண்ணியிருக்கேன். ஃப்ளிப் வரும். ஸோ ஃப்ளிப் இன் எக்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஃப்ளிப் ஆகுது. ஸோ இந்த கிளாஸை நான் காப்பி பண்ணிவிட்டு இதே விஷயத்த நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். இந்த H1க்கும் நான் போடுறேன், நெக்ஸ்ட்டு இந்த H1க்கும் நான் போடுறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே ஃப்ளிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பேராகிராஃபுக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன் பண்ணுறேன். ஸோ ஃபேட் இன் லெஃப்ட்டு பிக்கு இப்படிலாம் பண்ணாமல் நான் ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஃபேட்டை பண்ணுறேன். ஸோ பவுன்ஸ் பண்ணலாம், பவுன்ஸ் இன் பண்ணலாம். ஸோ பவுன்ஸ் இன்னுக்கு சிம்பிளாக பேராகிராஃபில் இதே கிளாஸை ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ளிப் இன்னுக்கு பதிலாக பவுன்ஸ் இன் அப்படி பண்ணுறேன். சும்மா ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான் பார்க்கலாம். ஸோ பவுன்ஸ் இன் பண்ணால் ஒர்க் ஆகுது. இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணுவோம். மறுபடியும் இங்கே போய் பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட இது வந்து ரொம்ப நீட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறைய அனிமேஷன்ஸை பண்ணலாம். இப்போ நீங்கள் இதுக்கு அனிமேஷன் பண்ணலாம், ஃபூட்டருக்கு பண்ணலாம், இல்லை இதுக்கு நீங்கள் அனிமேஷன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதுக்கெல்லாம் அனிமேஷன்ஸ் தோணுதோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அனிமேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி டோட்டலாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வந்து அனிமேஷனை மாற்றலாம். சென்டர் இமேஜுக்கு மட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபேட் இன் லெஃப்ட்டு அப்படிலாம் பண்ணாமல் ஃப்ளிப் பண்ணலாம் இதை. ஸோ ஃப்ளிப்புன்னு நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ ஃப்ளிப் இன் எக்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃப்ளிப் இன் எக்ஸை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க நடுவில் இருக்கிற இமேஜுக்கு. ஸோ மேபி இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து இதுக்கு மட்டும் நீங்கள் இல்லை, நீங்கள் எதுக்கு வேணால் கொடுக்கலாம். நீங்கள் ஈவன் இதுக்கு கொடுக்கலாம், இல்லை இதுக்கு கொடுக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து அனிமேட் பண்ண முடியும். அதுக்கு டிலே செகண்ட்ஸும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு அனிமேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம என்னென்ன பண்ணணுமோ மேலே ஃபூட்டர் பண்ணிட்டோம், ஸ்லைடர் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்து இது பண்ணியிருக்கோம் அண்ட் இது பண்ணியிருக்கோம். பட் இப்போது இதில் வந்து ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சே தவிர, இப்போ நான் இதை சின்னது பண்ணேன் அப்படின்னா மொபைலுக்கு இந்த ப்ராஜெக்ட் முடியல. ஸோ இது மீடியா கொரிஸை நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து டேப்லெட் சைஸுக்கு இது வந்து ஓரளவுக்கு இருக்குது, கரெக்டாக இருக்குது. பட் மொபைல் சைஸுக்கு நான் போனேன் அப்படின்னா எனக்கு போக போக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இது வந்து இப்படி வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது கூட நீட்டாக தான் இருக்குது, இதுவும் நீட்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு நீட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வேணும்னா இது எடிட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே கூட விட்டுக்கலாம். டேப்லெட்டுக்கு இது நல்லாயிருக்கும். பட் இதுக்கு ரொம்ப கீழே போக போக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் சைஸுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு இது பார்த்தீங்கன்னா இது தாண்டி வெளில வருது. இந்த கிளிக் மீ பட்டன் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வெளில வருது. இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் ப்ராப்பராக இருக்குது, இதுவும் ப்ராப்பராக இருக்குது, இதுவும் ப்ராப்பராக இருக்குது, இதுவும் ப்ராப்பராக இருக்குது. பட் இந்த இது மட்டும் நமக்கு அதிகமாக வருது. ஸோ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொபைலுக்கு தான் இப்படி இருக்குது, டேப்லெட்டுக்கு ப்ராப்பராக இருக்குது, ஓரளவுக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ மொபைல் சைஸுக்கு, அதாவது 425 சைஸுக்கு தான் நமக்கு இப்போ பிரச்சனையே. ஸோ அதுதான் வந்து இப்படி வந்துடுது. ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது.
அதை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா சைஸுக்குமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. கரெக்டாக. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ வரதுக்கு முன்னாடி நீங்களே வந்து ஓனாக எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த வீடியோ ஸ்கிப் கூட பண்ணிடலாம்.